வணக்கம் நண்பர்களே. நாளைய தினம் நமக்கு ராமநவமி வருது. ராமபிரான் பிறந்த தினத்தையே நம்ம எல்லாரும் ராமநவமியா கொண்டாடி வரோம். ஏன் இந்த ராமநவமி இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள எப்படிப்பட்டவனா இருக்கணும், நல்லொழுக்கத்தோடையும் நீதி தவறாமையும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத மனிதனோடு மனிதனா பிறந்து நமக்கு உணர்த்திய கடவுள் தாங்க ராமபிரான். அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ராமர் பிறந்த தினத்தன்று நம்ம விரதம் இருந்து அவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்சது நடக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, குழந்தை வரத்துக்காக ஏங்கி தவிக்கிற தம்பதிகள் ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்து ராமபிரான மனதார வழிபட்டா அடுத்த வருடத்துக்குள்ள அந்த ராமரே மகனா பிறப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த ராமநவமியை தவறாம எல்லாரும் வழிபடுவோம். இந்த வருடம் ராமநவமி ஏப்ரல் 17 புதன்கிழமை வருதுங்க. நவமி திதி ஏப்ரல் 16 மாலை 4:30 மணியிலிருந்து மறுநாள் ஏப்ரல் 17 மாலை 7 மணி வரை இருக்கு. இருந்தாலும் ராமபிரான வழிபடுறதுக்கு ஒரு சரியான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17 காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரையிலும் மாலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரை இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ராமபிரான வழிபடலாம். அடுத்ததா ராமநவமி அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன, விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமநவமி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களோட பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா முந்தைய நாளே நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க. ராமர் பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி படம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறந்ததுங்க. எங்ககிட்ட அந்த மாதிரி படம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஞ்சநேயர் படம் கூட நீங்கள் வச்சு வழிபடலாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் ராமரோட மிகப்பெரிய பக்தர். ஆஞ்சநேயரை நினச்சி வழிபட்டாவலே ராமரை நினச்சி வழிபட்டதுக்கு சமங்க. அப்படி ஆஞ்சநேயர் படம், ராமர் படம் இப்படி எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்க கடைசியாக ஒரு புத்தகத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினாலே போதுமானது தாங்க. அடுத்ததா ராமருக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச நெய்வேத்தியம், அதையும் நீங்கள் படைக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ராமருக்கு உகந்தது துளசி மாலைங்க. அவருக்கு திருவுருவ படத்துக்கு துளசி மாலை போட்டு நீங்கள் வழிபடுங்க. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளெல்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் படைத்து ராமரை நினச்சி விரதம் இருக்க தொடங்கிருங்க. மாலையில் அதே மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு தீபாரதனை காட்டி உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். ராமநவமி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச வர ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் வேலைக்கு போகிறவங்க அங்கே உட்காந்து எழுதிட்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மனசில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி முன்னாலே ராமரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ராமநவமியை தவறாமல் ராமருக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சு அவருக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து அவரோட அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி நண்பர்களே.